அன்பு நேயர்களே, நாம் நேற்று வழங்கிய காணொளி சவுதி பாகிஸ்தானுடன் சவுதி அரேபியா ஒரு அணுகுண்டு ஒப்பந்தம் செய்திருக்கின்றது. இது இன்று வளைகுடா மாத்திரமல்ல, அமெரிக்காவை சீண்டி இருக்கின்றது, இந்தியாவை சீண்டி இருக்கின்றது, இஸ்ரேலை சீண்டி இருக்கின்றது. இது பாகிஸ்தான் வலிந்து போய் செய்து கொண்டதா அல்லது சவுதி அரேபியா வலிந்து போய் செய்தது என்றால் பாகிஸ்தானுடன் சவுதி அரேபியா தான் வலிந்து போய் செய்திருக்கின்றார் ஒரு முழு பாதுகாப்பு ஒப்பந்தமும். இப்பொழுதே அவங்க நாட்டில் நாம் சொல்லிக்கிறோம்ல, சுமார் ஒரு 2000 போர்சஸ் அங்கு பாகிஸ்தான் போர்சஸ் சவுதி கட்டார் போன்ற நாடுகளில் நிலை கொண்டிருக்கின்றார்கள். இந்த சவுதியும் பாகிஸ்தானும் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் உலகில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. இதன் ஒரு தாக்கம் பாகிஸ்தான் மீது இஸ்ரேல் ஒரு விமான தாக்குதல் நடத்த தயாராகி வருகின்றது. அப்படி பார்க்க போனால் அவர்களின் பாதுகாப்பு பலத்தை முதலில் நாங்கள் பார்க்க வேணும். 2 நாடுகளும், அதாவது இந்தியாவும் இணைந்து கொள்ள போகும். சில வேளை இஸ்ரேலுடன் இந்தியாவும் இணைந்து கொள்ளலாம். இந்தியாவுக்கு தெரியாம இந்த ஒரு தாக்குதல் இடம்பெற போவதில்லை. வான்வெளி தாக்குதலாக அது நடைபெறலாம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒன்று கசிந்திருக்கின்றது. அதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இப்பொழுது கட்டார் ஒரு சிறிய நாடு என்று சொன்னமில்லை, இப்பொழுது கட்டார் கூட இணைந்து விட்டது. கட்டார் எங்க இணைந்து இருக்கின்றார்? அவங்களோட அதாவது சவுதி பாகிஸ்தான் பாதுகாப்புக்குள், அதாவது UAE அண்ட் கட்டார், இது UAE சேருது, அதாவது ஐக்கிய எமிரேட்ஸ். UAE and Qatar said join Saudi Arabia in their landmark joint defense pact with Pakistan. ஆக வளைகுடா நாடுகள் ஒவ்வொன்றாக தங்களது பாதுகாப்பு நிலவரத்தை சுய பாதுகாப்பு கோரி அணுகுண்டு பாகிஸ்தானுடன் இணைந்து கொள்ள மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது கட்டாரும் UAE ஐக்கிய எமிரேட்ஸும் இணைந்திருக்கின்றது. இதுவும் ஒரு உலகத்தில் ஒரு பாரிய செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. ஆனாலும் இவருடைய பாதுகாப்பு பலத்தை பார்த்துட்டு நாம சொல்லுவோம் இல்லையா, இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டு அவங்களுடைய ஏர்கிராப்ட் நாம் இரண்டு நாடுகளாக பிரித்து பார்ப்போம். இது ஒரு ராணுவ ஆய்வு. ஏனெனில் ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் மீது வருவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இந்த விமான தாக்குதல் தான் கட்டார் போன்று ரேடார்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக வந்து தாக்குதல் செய்ய போறாங்க. அவங்களோட அணுகுலைகள் தான், பாகிஸ்தானின் அணுகுலைகள் டார்கெட் செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கு யார் இருக்கின்றார்கள்? இந்தியன் எம்பசி தான் இப்ப அங்க இருக்கின்ற கூடுதலாக பாகிஸ்தான் இருக்கிறாங்க. அவங்களோட உளவு நம்ம சொல்லிக்கிறோம் இல்ல, ISI மிகப்பெரிய உளவு. அவன் ஈரான் மாதிரி வீக்கானவங்கல்ல, ஈரான் மாதிரி கொஞ்சம் மோட்டுத்தனமான ஆக்களும் இல்லை. அவங்க லேசாக அங்க உள்ள ஸ்பைஸ் எல்லாம் பிடிப்பாங்க. ஸ்பைஸ் ஏற்கனவே இறங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல். அது இந்தியா தான். அங்கெல்லாம் மொசாட் இருக்கையில் அது பாகிஸ்தானுக்குள்ள இந்திய உளவாளிகள் தான் பாகிஸ்தானுக்கு நிலை கொண்டிருப்பதாகவும் ஒரு ராணுவ ஆய்வாக நாங்கள் தருகின்றோம். அது எந்த நிமிடமும் பாகிஸ்தான் மீது இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நேரம் பாகிஸ்தான் அமெரிக்காவின் ஒரு கூட்டு நாடு இல்லையா, அதையெல்லாம் அவன் சொல்லிப்பட்டுதான் ட்ரம்ஸ் சொல்லிப்பட்டுதான் தாக்க நடைபெற போகுது. எல்லாம் முடிஞ்ச பிறப்பாடு மாம்ஸ் மழுப்புவார். தனக்கு தெரியாது, நான் தூங்கிட்டேன், நான் ரெஸ்ட் இருந்தேன், எனக்கு தெரியாது, எனக்கு இப்பதான் தெரியும் சொல்ல போது அம்புலி மாமா கதையாக. ஆனால் பாதிப்பு பாகிஸ்தானுக்கு அதிகமாகும். ஒரு ஏர்கிராப்ட், நாம் இன்னும் அதை சொல்ல போனால் வேறு விதமாக நீங்க பார்ப்பீர்கள். உண்மையை உரத்து சொல்ல போனால் இஸ்ரேல் பாகிஸ்தான் மீது ஒரு தாக்குதல் செய்யும் என்றால் மிகப்பெரிய சேதம் பாகிஸ்தான் தான். கைகொண்டு சிரிப்பார்கள், யாரு? இந்தியன் சிரிப்பான். இப்ப இவங்க சவுதியோட போய் ஒப்பந்தம் செய்தேன்னு சவுதி பட இவங்களுக்கு ஆதரவு வரப்போ இல்ல. சவுதி தன்னை செல்ஃப் டிஃபென்ஸ், செல்ஃப் செக்யூரிட்டி, அவன் சொந்த பாதுகாப்புக்காக அவன் ஜாயின்டா இருக்கிறான் அவங்களோட. இப்ப நாங்கள் ஒவ்வொரு ஜோடியாக பார்ப்போம். இந்தியா இஸ்ரேல், அங்கிட்டால பாகிஸ்தான் KSA. இப்ப நாம இப்ப பார்ப்போம் ஏர்கிராப்ட். இந்தியா இஸ்ரேலுக்கிட்ட 2840 இருக்குது.
2840 ஏர்கிராப்ட் இருக்குது இஸ்ரேல் அண்ட் இந்தியா. பாகிஸ்தான் கிட்ட 2316 குறைவா, அதையும் பார்த்துக் கொள்ளலாம். அட்டாக் ஏர்கிராப்ட் இஸ்ரேல் இந்தியாவிடம் 168 இருக்குது. அவங்ககிட்ட ஒரு 3 கூட பாகிஸ்தான் KSA கிட்ட சவுதி அரேபியா KSA சவுதி அரேபியா எடுத்துக்கொள்ளுங்க 171 இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் இஸ்ரேல் இந்தியாவிடம் 283 இருக்குது. பாகிஸ்தான் சவுதி அரேபியாவிடம் 113 இருக்கின்றது. ஸ்பெஷல் மிஷன் என்று சொல்லி ஏர்கிராப்ட் தான், அதுவும் இந்தியா இஸ்ரேல் கிட்ட 93 இருக்குது. பாகிஸ்தான் KSA கிட்ட 63 இருக்குது. மிலிட்டரி ஹெலிகாப்டர் 1046 இருக்குது இந்தியா இஸ்ரேல் கிட்ட. பாகிஸ்தான் KSA கிட்ட 643 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 சொச்சம் அடு குறைபாடு இருக்குது. ஃபைட் ஏர்கிராப்ட் சண்டை விமானம் 753 இருக்குது இந்தியா இஸ்ரேலிடம். பாகிஸ்தான் KSA கிட்ட 611 இருக்கு, அங்கேயும் குறைபாடு தான். ட்ரைன் ஏர்கிராப்ட் 5C விமானங்கள் 510 இருக்குது இந்தியா இஸ்ரேல் கிட்ட. 767 இருக்குது பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு, பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கிட்ட. ஏரியல் டேங்கர்ஸ் இந்தியா இஸ்ரேல் கிட்ட 20 இருக்குது. பாகிஸ்தான் KSA 26 இருக்குது. அட்டாக் ஹெலிகாப்டர் 128 இருக்குது இந்தியா இஸ்ரேல் கிட்ட. 111 இருக்கு வங்கள்ட்ட. எங்க குறைபாடு இருக்குது? எப்படி பார்த்தாலும் நாம இந்த சவுதி பாகிஸ்தான் கூட்டு ஒரு தோக்குற கூட்டு, தோல்வி பெறும் நிச்சயமாக. நாம் இந்த காசா யுத்தத்தின் போது ஆரம்பத்திலே நாம சொல்லியிருந்தோம், நிச்சயமாக காசா வெற்றி பெற போகவில்லை என்றால் ஒரு தனித்த நாடு. யாரு உதவி போறாங்க? அதே போன்றுதான் இப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவு சொல்லி முஸ்லிம் நாடெல்லாம் வரப்போறாங்களா? ஒத்தனும் வரப்போறல. பாகிஸ்தான் சண்டை பிடிச்சி சாக போகுது. ஏற்கனவே பஞ்சத்துல கிடக்குது, இப்ப சண்டை போட்டு தாக்க போகுது. ரம்ஸ் மாமு தாக்க போறார். ரம்ஸ் மாமு தான் உத்தரவு கொடுக்க போறார் என்றால் இந்த அணுகுண்டு அவங்களிடம் இருப்பது ஒரு அச்சுறுத்தல். இதைத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருப்பது எங்களுக்கெல்லாம் யூதர்கள் மாத்திரமல்ல, எங்களுக்கு இஸ்ரேல்காரர்களுக்கு மாத்திரமல்ல, அமெரிக்கனுக்கும் அது பாதுகாப்பு இல்லை. ரெண்டும் ஒன்று தான். இஸ்ரேல் இந்தியா, அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு நேச நாடு இல்லாவிட்டாலும் அவங்க 3 பேர் இந்த தாக்குதல், அடுத்தவங்களை அழிப்பது, முஸ்லிம்களை ஒழிப்பது, அடிப்பது, இடிப்பது, மிரிப்பது, அந்த விடயத்துல இந்தியாவும் அவரோட கூட்டுதான். அதாவது இஸ்லாமோபியா, இஸ்லாத்துக்கு விரோதமான சக்தியுடன் முதலாவது இஸ்ரேல், 2வது அமெரிக்கா, 3வது இந்தியா. ஆனால் ஒரு விடயத்தை நாங்க சொல்றோம், இந்த 2 நாடுகளிலேயும் முஸ்லிம்களின் அதிகரிப்பு கூடி வருகிறது, முஸ்லிம்களின் பிறப்பு விகிதம் கூடி வருகிறது. அதையும் பார்த்துக் கொள்ளுங்க, அதை நாங்கள் தனியாக பார்ப்போம். ஆனால் இந்த கூட்டு, இந்த பாகிஸ்தான் சவுதி அரேபியா கூட்டு என்பது, இப்ப நாம் ஒரு கேள்வியை முன்வைப்போம் இங்கிட்டு. எப்படி இப்ப பாகிஸ்தான் மீது இஸ்ரேல் வந்துகிட்டு திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக, ராடாருக்கு தெரியாம திருட்டு வழியாக கடல் மார்க்கமாக நுழைந்து விமான தாக்குதல் ஒன்று பாகிஸ்தான் மீது பொழிகின்ற போது சவுதி அரேபியா நேரம் வந்து அவங்களுக்கு உதவிக்கு நிற்பாரா? வர போறலையே, நடக்க போறலையே. சவுதி அரேபியா செய்த பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது சவுதிக்கான பாதுகாப்பு கோரி. இப்ப அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அவங்க பஞ்சத்துக்கெல்லாம் காசை கொடுத்தால் எந்த நிமிடமும் அவங்க கேட்கிற ஆயுதங்கள்லாம் கொடுக்கலாம், போஸ்ட் சப்ளை பண்ணலாம். ஏன்னா பாகிஸ்தான் ஒரு பலமான ஒரு ராணுவ நாடுதான், அதுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒப்பிடக்குள்ள அணுகுண்டு ஃபைட்ல மட்டும்தான் 2 பேரும் சமநிலையா பார்க்கலாமே ஒழிய 2 நாடுகளையும் தரை வழியாக அல்லது ஏர்கிராப்ட் கூட தாக்க போலாம் இந்தியா தான் ஜெயிக்கும். இந்தியா 3 போர்ல வென்றிருக்கல, வெற்றி பெற்றிருக்கல. அணுகுண்டு இருப்பது மட்டும்தான் ஒரு பாதுகாப்புக்கும் அவங்களுக்கு இருக்கலாமே ஒழிய மற்ற தரைப்படை வழியாக நிச்சயமாக பாகிஸ்தான் இந்தியாவிடம் தோல்வி பெறும். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். முஸ்லீம் என்று வந்து சொல்லிக்கிட்டு, முஸ்லீம் வெல்லணும் என்று சொல்லிக்கிட்டு தயவு செய்து வராதங்க. யதார்த்தமான உண்மை நிலையங்களை அறியுங்கள். அதாவது நாம் தொடர்ந்து சொல்லி வருவது, ஒரு 3ஆம் உலக போரை உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்குன்னு. உலகம் வர போற இப்ப சைனா ஆதரவுங்கிறோம், அங்கால சவுத் கொரியா ஆதரவுங்கிறோம். எங்க வர்றாங்க? யாரும் மாறாங்களா? வரப்போர்லையே. காசாவுல இப்ப ஒரு வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துறான். இதோட 6வது தடையாக காசாவுல அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு ஆதரவா நிக்கிறான். இந்த நேட்டோ நாடுகள்
யாராவது ஒருவன் இதுக்கு ஆதரவா நிக்கிறானா? சொல்லுங்க பாப்போம். யாராவது இப்ப என்னப்பா ஐநா போய்கொண்டிருக்கு. இப்ப நாம் இந்த காணொலியை ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் ஐநா போய்கொண்டு ஐநாடு அது என்ன செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் போய்கொண்டிருக்குது. இந்த மீட்டிங்ல என்ன முடிவு? அங்க ஒரு இனகழிப்பு நடைபெற்றது இருக்குது உறுதியா சொல்லப்படுது. அதை யாரு ஏற்றுக்கொள்றாங்க? பல நாடு ஏற்றுக்கொள்றாங்க. சரி, இந்த நாடெல்லாம் ஒன்று திரண்டு நம்ம காசாவுக்கு ஆதரவாக அணிதிரளும் ஒன்று போக முடியுமா? பக்கத்தில் இருக்கிற எடகோன் போவாரா? துருக்கி அவர் போவாரா? அவர் போகலையே, அவரே போகல. சவுதி கணக்கே எடுக்கிறான்ல, அங்க பஞ்சமோ பரதேசியோ எதுவானாலும் அவன் பாலஸ்தீன் பார்த்து எந்த அக்கறையுமே கொள்ளல. இப்ப கட்டார் மேல இஸ்ரேல் போட்ட தாக்குதல் இவங்க அடிவகுத்த கலைஞர். அவங்க எல்லா ஆயுதம் அமெரிக்காவோட ஆயுதம் வச்சுக்கிறாங்க. சவுதிக்கு ஒரு தனி ஆயுதம் இல்லையே, அவங்க தனி ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லையே. எண்ணெய் வளத்தை வச்சுக்கிட்டு அந்த சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஒரு ஆட்டை புல்லா சமைச்சுக்கிட்டு அதுல தொட்டு தின்னுக்கிட்டு அதை வீசிக்கிட்டு மறுகையா அதான் செய்யறானுங்க. யாரு கேட்க போறீங்க? சவுதி அரேபியா மேல என்னத்தை செய்யலாம்? எப்போ வாங்க போற அடி இஸ்ரேல்கிட்ட மேல அடி வாங்கணும். என்ன கேட்டால் பாகிஸ்தான் பாவம், அது விஷயம் வேற. ஏனே அது உண்மையிலேயே கட்டாரும் பாவம். கட்டார் ஒரு சிறிய நாடு, அவர் எல்லா நாட்டுக்கும் உதவி செய்யற நாடு. கட்டார் என்ன செஞ்ச? ஒன்றுமே செய்யல. ஹமாஸ் தலைவர்களுக்கு இடம் கொடுத்ததுதான். இப்ப அவன் என்ன சொல்றான்? இஸ்ரேல்காரன் என்ன சொல்றான்? நீ கட்டார்ல இருக்கிற ஹமாஸ்காரர்களை வெளியாக்கு, அவங்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு கொடுக்க கூடாது, அவங்களை வெளியாக்கு, நாங்க பாக்குறோம், நாங்க அடிக்கிறோம். இதான் அவன் கணிப்பீடு. அவன் ஒரு மனிதாபிமான ரீதியில கட்டார் வந்துகிட்டு இந்த மற்ற அரபு நாடுகளை விட கொஞ்சம் நல்ல நாடு அங்க இருக்கிற வந்த போன மக்கள் சொல்றாங்க. நம்ம போயில்ல சொல்றாங்க. சவுதி அரேபியா நமக்கு தெரியாது. நான் வருகின்ற அந்த பியாஃபோர்ட் வரக்குள்ள நான் துபாய் தான் கூடுதல வந்திருக்கிறேன். துபாய் ஒரு சூப்பர் நாடு இல்லை. இப்ப துபாயும் சேர்ந்திக்கிறாங்க. ஆருட இந்த சவுதி அரேபியா பாகிஸ்தான் கூட்டணியுடன் கட்டாரும் UAE எமிரேட்ஸும் இன்றைக்கு சேர்ந்துட்டாங்க. அப்ப இதுவரைக்கும் பாகிஸ்தானுக்கு கூட 3 அரபு தேசங்கள் சேர்ந்து இருக்குது. இன்னும் சேர போகின்றது. நாளை குவைட்டும் சேரலாம். இப்படி வருகின்ற நேரத்தையில சில இதழ் அதாவது இந்த மலேசியாவோட என்ன சொல்லுது? சும்மா தீர்மானம் எடுத்து யூஎன்ஓல என்ன சொல்லுது? சும்மா தீர்மானம் எடுத்து வேலை இல்லை, அவனுக்கு அவன் அசரும் அளவுக்கு ஒரு நகர்வு செய்யப்பட வேண்டும் என்று. அது நடக்குதில்லை. அது ஒருபோதும் நடப்பதாக தெரியவில்லை. எனவே பாகிஸ்தான் மீது இஸ்ரேல் தாக்குதலா ஒரு தாக்குதலுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இந்தியா மறைமுக ஆதரவா உதவி செய்யறாங்க. இப்ப இந்த பாகிஸ்தான் சவுதி கூட்டு பாதுகாப்புல கட்டாரும் UAEயும் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களும் சில போல ஒரு செல்ஃப் பாதுகாப்பு கோரி பாகிஸ்தானிடம் நிறைய உதவி கோருவாங்க. எனவே அடுத்து நாம் இன்னும் ஒரு காணொலியிலையும் பார்க்கலாம். வளைகுடாவில் ஏகப்பட்ட செய்தியில் தேங்கி கிடப்பதால் நாம் இலங்கையை பக்கம் கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். ஒரு சூடான செய்தி வருகின்ற போது மாத்திரம் இந்த இலங்கையை கையாளுவோம். மற்ற யூடியூபருக்கெல்லாம் நிறைய வாய்ப்பையும் வழங்குவோம். நன்றி நேர்களே. மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.